இஸ்லாம் காட்டித் தருகின்ற நலன்கள் பற்றிய பொது நலன், அதே போன்று பிறர் நலம், அதே போன்று சுயநலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நலம் இஸ்லாம் எங்களை எதன் மூலமாக ஈர்த்திருக்கிறது, எதனையும் வாழ்விலே புறந்தல் இருக்கிறது என்பதை ஆழமாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். பொதுநலம் பிறர் நலமும் இஸ்லாம் எம்மை அழகாக கருவூட்டி தருகிறது. அதுவே போன்று சுயநலம் என்ற சிந்தனையை அடிப்படையிலே அதை வெறுத்து ஒதுக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு விடயங்களில் ஒன்றுதான் முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய நாவினால் கரத்தினால் பிறர் துன்பப்படாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் முஸ்லீம் இல்லை என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது. எங்களுடைய நாவினாலோ கரத்தினாலோ பிறர் துன்பப்படாமல் இருக்கக்கூடாது. துன்பப்பட்டால் நாம் முஸ்லீம் அல்ல என்றதை இஸ்லாமிற்கு அழகாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு பொது நலனை எங்களுக்கு அழகாக சிலாகித்து கூறுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் பொதுநலமும் பிறர் நலமும் போடுகின்ற ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை அழகாக மெருகூட்டி செல்லுகின்ற ஒரு நபிமொழிதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இதா ஸலஹத் ஸலுவல் ஜஸது குல்லுஹு ஃபைதா ஃபஸதத் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அவை அழகான நேர்த்தியான முறையில் நகர்ந்தால் உள்ளம் அழகான முறையிலே நகர்ந்து செல்கிறது. அது கெட்டுவிட்டால் அப்படியே உடல் முழுவதும் கட்டுப்படுகிறது. அது எது என்று கேட்டார்கள். அலா வஹியல் கல்ப், அவைதான் உள்ளம் என்று சொன்னார்கள். இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் இவைதான் சுயநலமாக எங்களை மாற்றுகிறது, பொதுநலமாகவும் மாற்றுகிறது, பிற நலத்தை பேணுவதற்கு மாற்றுகின்ற உன்னத சக்தியாக இந்த உள்ளம் எங்கள் உடம்பிலே இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியை சொல்கிறார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரியிலே 2446வது செய்தியாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படிப்பட்டவர் என்றால் கட்டிடத்தை போன்றவன். எப்படி அந்த கட்டிடம் இருக்கிறது என்றால் யசுத்து பஅதுஹு பஅதா, ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலு சக்தியாக இருக்கிறது, வலுவூட்டி கொடுக்கிறது. இது போன்றுதான் என்னுடைய மூமின்கள். ஒருவருக்கு துன்பப்பட்டால் அவர் சந்தோஷம் அடைவது கிடையாது. ஒருவன் நலனாக வலிமையாக இருக்கிற பொழுது அவரை பற்றி கேவலமாக பேசுகின்ற ஒரு சந்தோஷகரமானதாக இருக்கக்கூடாது. எனவே துன்பத்தின் போது தோளோடு தோல் கொடுக்கக்கூடியவராகும். அவருடைய பொருளாதார வளர்ச்சியின் நல்ல பண்புகளை காணுகிற பொழுது அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை, இதைத்தான் கட்டிடத்தை போன்று என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸப்பத பைன அஸாபி, அவருடைய இரண்டு கைகளையும் கோர்த்து இவைதான் ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், உறவுகளோடு சகோதரர்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பொது நலம் எப்படி இருக்க வேண்டும்? அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. குடும்பத்தில் ஒரு துன்பம் இருக்கிறது என்றால் அவர் அவரோடே பார்த்துக் கொள்ளட்டும், அவர் போகின்ற வழியிலே செல்லட்டும். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை. துன்பப்படும் போது அவர்களை கைதூக்கி எடுக்கிறவாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பொதுநலம். சுயநலமாக சிந்திக்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த பொதுநலமாக இருக்கிற பண்புகளை பற்றி சொல்கிற பொழுது
லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒருவர் இறை விசுவாசியாக மாட்டார் எப்ப வரைக்கும் என்றால், தான் விரும்புகின்றதை தன்னுடைய சகோதரன் விரும்பாத வரையில் அவர் மூமினாக மாட்டார். அப்படி என்றால், தான் விரும்பக்கூடிய ஒரு பொருளை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த செய்தி எதை உணர்த்துகிறது என்றால், சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் கறி சமைத்திருக்கிறோம். ஒரு பிரயாணி அல்லது யாராவது ஒருவர் ஒரு பிறர் வீட்டுக்கு வந்து விட்டார், எங்களுக்கு இருக்கிறது 2 விதமான கறி. என்ன? ஒன்று இறைச்சி, இன்னொன்று ஈரல். நாங்கள் எதை விரும்புகிறோம்? ஈரல் கறியை விரும்புகிறோமாக இருந்தால் அந்த கறியை என்னுடைய சகோதரனுக்கு கொடுப்பதற்கு விரும்ப வேண்டும். எனக்கு விரும்புவதை என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அது ஈமானுடைய பெரும் பங்காற்றுகிறது. இது ஒரு பொதுநலராக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இது எந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் இந்த பொதுநலம் என்று பார்க்கிற பொழுது இஸ்லாமியத்தில் எந்த செயற்பாடு சொல்கிறது என்றால், நிறைய பொதுநலவாதிகள் நினைப்பார்கள். அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் ஒரு சமூகத்தில் ஒரு பொதுநலராக சிந்திப்பார்கள். ஒரு நிறுவனத்தில் உள்ளவராக இருந்தால் என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய சமூகத்தின் உறவுகளுக்கு ஒரு பொதுநல சேவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று உணர்வோடு செய்வார்கள். அந்த சேவைகள் அத்தனையும் இந்த உலகத்தினுடைய பொதுநலனுக்காக இருக்கக்கூடாது. நாம் சொல்லுவோமே, ஒருவருக்கு உதவி செஞ்சா 5 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. 5 ரூபாய் கொடுத்துட்டு இவருக்கு ஒரு உதவி செஞ்சா நம்ம 10 ரூபாய் கொடுக்கிறலாம் என்று நினைத்து ஒருவருக்கு பொதுநல சேவைகள் செய்யக்கூடாது. இஸ்லாம் அதை வெறுக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பொதுநலன்களுக்கு இருக்கக்கூடாது. நான் எனக்கு நலவு செய்தாலும் சரிதான், யார் எனக்கு கெடுதி செய்தாலும் சரிதான், என்னுடைய குடும்பத்துக்கு கெடுதி செய்தாலும் சரிதான், அவன் துன்பப்படுகிற பொழுது எனக்கு அப்படி செய்தாரே, எனக்கு இப்படி செய்தாரே, இவன் துன்பப்பட்டால் நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் என்ற சுயநல எண்ணத்தோடு நீங்கள் இருக்காதீர்கள். அவன் துன்பப்படும் போது நீங்கள் ஒரு கட்டிடத்தை போன்று என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எப்படி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி வ கான அஜ்வத் மா யகுனு ஃபீ ரமலான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாக இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், அஜ்வதன் நாஸி, மக்களிலே மனிதர்களிடத்திலேயே வாரி வழங்கக்கூடியவர்களாக நபிகளாக இருந்தார்கள். தாராளமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வக்கான அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமலானுடைய காலத்திலே நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்ற நேரத்திலும் கூட நபிகளார் தாராளமாக பொதுநல சேவைகளை செய்து கொண்டு அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். வக்கான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் ரமலான். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க வருகிற பொழுதெல்லாம், எந்த காலத்துல? ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு இரவிலும் நபிகளாரை சந்திக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கப்படுகிற கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் எல்லாம் ஃபலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினல் ரீஹி முர்ஸலதி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மழையின் காரணமாக எப்படி ஒரு காற்று வேகமாக வீசுமோ அதை விட நலவை கொண்டு அந்த சமுதாயத்திலே தாராளமாக பொதுநல சேவைகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த காலத்திலே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய காலங்களிலே மக்கள் நினைக்காத அளவுக்கு நபிகளார் தாராளமாக பொதுநல சேவைகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த ரமலானிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்தில் நிறைய தாராள தன்மையோடு செய்கின்ற ஒவ்வொரு விவாதத்துக்களையும் அதிகமான நன்மை கிடைக்கிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ் கோடீஸ்வரன் கிடையாது. ரசூலுல்லாஹ் இருக்கிற சொத்துக்களை கொண்டு சமூகத்திலே அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், முஸ்லிமிலே 4627வது செய்தியாக இடம்பெறுகிறது. மா சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஸ்லாம் ஷைஅன் இல்லா அதாஹு. அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்ட பொழுதெல்லாம் அலா ஷைஇன் அலா அலல் இஸ்லாம் ஷைஇன், இஸ்லாத்தின் எந்த ஒரு விடயத்தின் மீது பற்றி எந்த ஒரு விடயத்தை பற்றியும் கேட்டால் இல்லைன்றால் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. எதை பற்றி கேட்டால் இஸ்லாமுடைய எந்த ஒரு செய்தியை பற்றி எந்த ஒரு விடயத்தை பற்றி கேட்டால் ரசூலுல்லாஹ் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. அந்த நேரத்தில் பால ஃபஜஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. ஃபஅதாஹு, ரசூலுல்லாஹ் எப்படி கொடுக்கிறார்கள்? கனமன் பைன ஜபலை, இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆட்டை கொடுக்கிறார்கள். ஃபரஜஅ, உடனே அந்த மனிதர் சந்தோஷத்திலே என்ன செய்யறார் தெரியுமா? மீண்டும் அந்த சமுதாயத்தை நோக்கி போகிறார்கள். இலா கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்தில் மீண்டும் திரும்பி போய் சொல்கிறார்கள். ஃபகால யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தினரே சொல்கிறார். சமுதாயத்தை போய் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்ச உடனே போய் சமுதாயத்தில் சொல்கிறார்கள். யா கௌமி அஸ்லிமு, என்னுடைய சமுதாயத்தினரே ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் அவரவர் சுயநல போக்கோடு வெறுப்பு ஒதுக்காமல் பிறர் பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ்வை புறந்தள்ளி ஒதுக்காமல் அஸ்லிமு, நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன முஹம்மதன், ஏன் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதீஹி அதான் லா யஃஸல் ஃபாகத, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டது தெரியுமா? வறுமைக்கு அஞ்சாமல், தன்னுடைய சொத்து குறைஞ்சு விடுமே என்று நினைக்காமல், அஞ்சிக் கொள்ளாமல் தாராளமாக கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார்கள். நாங்க எப்படியாவது ரசூலுல்லாஹ் கோடி சொல்லி நினைக்கமா? ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்தை இதை செய்தா நான் கொஞ்சம் கூட பெற்றுக்கொள்ள நினைத்தார்களா? இதாவது உண்மை கொடுத்து பொதுநல சேவைகளை செய்து பிற நலத்தை பேணி இப்படி செய்தால் என்னுடைய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்கிற சமுதாயம் கூடுமை என்று நினைத்தார்கள். மாற்றமாக நாங்கள் நினைக்கிற பொதுநலம் அல்ல. அதே போன்றுதான் ஒரு சேவையை ஒரு சமுதாயத்திற்கு செய்தால், ஒரு சமூகத்திற்கு செய்தால், அந்த சேவையை வைத்து அவரை நாங்கள் எள்ளிநகையாடுகின்ற சில சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். ஏன்? சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளலாம். அவரு 30 முறை நீங்களுக்கு பொது சேவை செய்திருப்பார். 10வது முறை கொடுக்கும் போது நாம் முடிவெடுக்கலாம். அந்த நேரத்தில் எப்படி எங்களை மனதிற்கு தெரியுமா? எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி விடுவோம். சுயநல போக்கோடு இருக்கும். ரசூலுல்லாஹ் சுயநலமாக இருக்காதீர்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான உத்தம நபித்தோழர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக யுத்தம் ஒன்று நடக்கிறது. யுத்தம் நடக்கிற பொழுது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு தந்தையை மகன் உறவாடுகிறார்கள். தந்தையே, யுத்த காலத்தில் என்ன செய்தேன்? உங்களை நான் கண்டேன். தந்தை என்பதற்காக உங்களை என்ன செய்தேன்? கொலை செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அபூபக்கர் எல்லாம் என்ன சொன்னார்கள்? யுத்த களத்தின் போது என் அருமை மகனே, உன்னை நான் கண்டிருந்தால் நான் அங்கே உன்னை கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். யுத்தம் இப்படி இருக்கிற அபூபக்கர் எல்லாம் மகன் என்று பார்த்தார்களா? சுயநலம் இருக்கவில்லை. இஸ்லாம் என்றால் கொள்கையோடு இருந்தார்கள். சுயநல போக்கோடு இருந்தால் சொல்லிருப்பார், நீ மகன் தானே என்று நான் விட்டுவிட்டிருப்பேன் சொல்லிக்க முடியும். அப்படி சொல்லவில்லை. சுயநல போக்கோடு அபூபக்கர் எல்லாம் நடக்கவில்லை. இப்படித்தான் எங்களுடைய எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்ய முடியும். அதுக்கு ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பதில் கொடுப்பான். நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, பிற நலத்தை பேணுகின்றவனாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்னுடைய பேணுதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கூடிய தருவான். அதே போன்று இந்த ரமலானிலே நாங்கள் பிற நலத்தை பேண வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? பிற வீட்டிலே உணவில்லாமல் இருக்கலாம், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்காமல் இருக்கலாம். நீங்கள் காட்டுகின்ற கைகளிலே நீங்கள் குழம்புகளை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பக்கத்தை விட்டால் பசியோடு இருக்க நீங்கள் வயிறு குறைக்க விடக்கூடாது என்றார்கள். எனவே குழம்புகளை கொடுத்தாவது பிற நலத்தை பேணுங்கள்.
இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறநலமாக இருந்தது. இந்த பிறநலம் எங்களுடைய கொள்கையில் இருக்க வேண்டும். எங்களுடைய கொள்கை என்ன? ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கொள்கையை சொல்வார்கள். அதுவல்ல கொள்கை. ரசூலுல்லாஹ் எந்த கொள்கை நிலைநாட்டினார்களோ, அல் குர்ஆன் எந்த கொள்கை நிலைநாட்டுவதற்காக எங்களை எத்தரிக்கிறதோ அதுல மகனை பார்க்க முடியாது, தந்தையை பார்க்க முடியாது. இது சுயநலமாக நாம் செயல்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குற்றம் காணுகிற நீங்கள் எப்படி பொதுநலமாக இருக்க வேண்டும். மன்ரா மின்கும் முன்கரன், யாராவது ஒருவர் உங்களிடத்தில் ஒரு செயலை கண்டால், குற்றமான தீய எந்த செயலை நீங்கள் கண்டால், நீங்க என்ன செய்யுங்க, அதை தடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கைகளால் முதலாவது தடுங்க. ஏதாவது குற்றத்தை காணுகின்றீர்களாக இருந்தால் பொது நலத்தோடு என்ன செய்ய வேண்டும், அதனை தடுக்க வேண்டும். கையால் தடுக்கணும். எங்காவது குற்றம் கண்டால் அந்த கையால் தடுக்க வேண்டும். உங்களுக்கு கையால் தடுக்கிறதுக்கு முடியாது, கையால் தடுக்கிறதுக்கு முடியாது என்றால் நாவால சொல்லுங்க. இந்த தீமையை செய்யாதவங்க பிறரும் அதை துன்பப்படுகிறார்கள், எனவே நீங்க அதை உதவி கொடுங்க என்று ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், யாருக்காவது நடக்கமாக இருந்தால் கையால் தடுங்க. உனக்கு சக்தி இல்லையா, நாவால தடு. நாவாலே தடுக்க முடியாது, கையால தடு, நாவால தடு. அது எடுக்க முடியாதா? உள்ளத்தால விளக்க வேண்டும். எதுக்கு? இஸ்லாத்துடைய கொள்கை தீய கொள்கைகளை யாராவது நிலைநாட்டுவதற்கு உத்தரிக்கிறார்கள். அப்படியான கொள்கையை சமூகத்தில் விளைவேசுகிறார்களாக இருந்தால், அப்படியாக இருந்தால் தடுக்கக்கூடிய சக்திகளை கொண்டு தடுத்து பொதுநல நாதியாக இருந்து கொள்ளும். ஈமான்ல அதே சிறானாக இருக்கட்டும், குறைந்ததாக இருக்கட்டும், அதுவே உனக்கு மிகச் சிறந்ததாக இஸ்லாம் என்று சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுதும் பொதுநலம் பெறுகிற பொழுது எங்களுடைய தீமைக்கு நடந்தா என்ன நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினருக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தாங்க. என்ன? நீங்க என்ன செய்யக்கூடாது, சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது. ஒரு சமூகம் என்ன செஞ்சது, கையால தடுத்து நீங்க எல்லாம் போகக்கூடாது என்று ஒதுங்கினது. இன்னொரு சமூகம் என்ன செஞ்சது, சூழ்ச்சி செஞ்சு சனிக்கிழமை நாங்க மீன் பிடிக்க இல்லை, கால்வாயை தோண்டி ஞாயிற்றுக்கிழமை அந்த மீனவரை வச்சு பிடிச்சாங்க. அவ்விழுவைதான் சூழ்ச்சிக்காரர்கள் மிக சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ். இன்னொரு என்ன சமூகம் செஞ்சது, அவன் தடுத்தா என்ன, அவன் மீன் பிடிச்சா என்ன, என்னவாக செய்யட்டும் என்று ஒதுக்கிக் கொண்டிருந்தார்களே, கண்டு காணாதவர்களாக இருந்தார்களே. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், எல்லோரையும் அந்த சமுதாயத்தினரை குரங்குகளாக மாற்றினான். ஏன்? நான் தீமைகள் நடக்கிற பொழுது தடுக்காமல் ஒதுங்கி இருந்தாலும் அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதில் சுயநலம் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எனக்கு காட்டி தருகிறது. சுயநல போக்கு அதே மாதிரி பொதுநலம் நடக்கிற பொழுது நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நன்றி ஒருவர் செய்தால் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த நன்றி நான் ஏற்கனவே சொன்னதை கொண்டு 5 ரூபாயை கொடுத்துட்டு 10 ரூபாய் கொடுக்கிற மாதிரி அந்த பொதுநலம் இருக்கக்கூடாது. என்ன நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த பொதுநல சேவைகளோடு உள்வார்ந்து இந்த ரமலானிலே இருக்கிற சொத்துக்களை அதிகமாக கொடுத்து நலவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் உள்ளங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு